செய்க, தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடீஸ், நான் உங்க டோக். இன்னைக்கு ஒருத்தர் 2 பேர் இல்லை, மொத்தம் 5 பேருக்கு பர்த்டே. ஸோ உங்க எல்லாருக்கும் என்னோட ஹாப்பி பர்த்டே விஷஸ். நீங்களும் உங்களுக்குள்ள விஷஸ் சொல்லிக்க மறந்துடாதீங்க, சரிங்களா? போன வீடியோவோட ஒரு குட்டி ரீகேப் பார்த்துருவோமா? போன சாப்டர்ல இடிஞ்சு போன மோமோட பாட்டி சைக்கோ வீடை ரீபில்ட் பண்றதுக்காக கென்னு, ஐரா, ஸ்டும்பேலியன், அவனோட பையன் சிக்கிட்டான்னு மொத்த கேங்குமே வந்திருப்பா. கூடவே ஹெல்ப்புக்காக ரீபில்டிங் ரோபோட்டான லூட் கிறிஸையும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. லூட் கிறிஸ் ரெடி பண்ணி தந்த நானோ ஸ்கின்னை வச்சு அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த மொத்த வீட்டையும் ஓரளவுக்கு ரீபில்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாரும் மொத்தமா வீட்டை ரீபில்ட் பண்ணி முடிக்க சைக்கோவோ, "அப்பா உனக்கு ரொம்ப நன்றி, நீ தான் நிறைய உதவி பண்ணியிருக்கேன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க, உங்களுக்காக நான் என்ன வேணா செய்வேன்னு" மேண்டிஸ் டெம்போ சொல்லுது. கூடவே லூட்ரிஸ் டூன் டூன்னு சத்தம் போட, லூட்ரிஸ் என்ன சொல்ல வரானா, உங்களை மாதிரி ஒரு அழகான பொண்ணுக்கு உதவி செய்யறதுல அவன் ரொம்ப பெருமைப்படுறான். மேண்டிஸ் டெம்ப் அதை டிரான்ஸ்லேட் பண்ணுது. ஆனா சைக்கோ, அவன் என்ன சொல்றான்னு உனக்கு புரியல தானே, பொய் சொல்லாதுன்னு சொல்றாங்க. எல்லாரும் வேலை முடிஞ்ச பிறகு கிளம்ப மோமோவோ ஐராக்கும் கென்னுக்கும் நன்றி சொல்ல, ஐராவோ, "எனக்கு ஒரே தூக்கமா வருது, வாட்டக்கு கூட நம்ம போலான்னு" சொல்றா. கென்னோ, "உன்னோட வீடு இப்போ ரெடி ஆனதை பார்த்த பிறகுதான் எனக்கு ஒரே நிம்மதியா இருக்கு. எனக்கும் இந்த வீடு என்னோட வீடு மாதிரியே தோணுது. அதனால இங்க ஏதாவது பிரச்சனைனா எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுன்னு" கென் சொல்ல, "ஆமா ஆமா அப்படிதான், நமக்கே தெரியாம இங்க விதவிதமா நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. அதனால இதை எப்பவுமே பாதுகாப்பா வச்சுக்கணும்னு" மோமோ சொல்லி எப்ப வேணாலும் அவன் அனு சொல்றான். கண்டிப்பான்னு கென்னும் சொல்றான். எல்லாருக்கும் டாடா பாய் பாய் சொல்லி சைக்கோவும் மோமோவும் அனுப்பி வைக்க, "உங்க எல்லாரோட உதவிக்கும் ரொம்ப நன்றி. நாங்க உங்க எல்லாருக்கும் கடன் பட்டு இருக்கோம். கண்டிப்பா திருப்பி உங்களுக்கும் உதவுவோம்னு" சைக்கோவும் மோமோவும் சொல்றாங்க. "சரி அதெல்லாம் விடு, இன்னைக்கு என்னால உனக்கு லஞ்ச் பண்ண முடியாதுன்னு" சைக்கோ சொல்ல, "ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க போய் தூங்குங்கன்னு" மோமோவோ சொல்றா. ஒரு குட்டி யானையில ஃபவுண்டேஷன் எல்லாம் போட்டு ஒரு வண்டி வேகமா வர, "ஜின், நீ ரொம்ப ஸ்லோவா வரன்னு" ஜிஜியோட அம்மா அவனை சுடுற மாதிரி ஆக்ஷன் பண்றாங்க. அதுக்கு பின்னாடியே ஓடி வர ஜிஜியோ, "இந்த மாதிரி ஓடுற வண்டியில தலையை வெளியில நீட்டுறது ரொம்ப டேஞ்சரஸ்மான்னு" கத்திக்கிட்டு, "எதுக்கு என்ன வண்டியில ஏத்த மாட்டீங்கன்னு" ஓடி வரான். எல்லாரும் மோமோவோட பாட்டி வீட்டுக்கு வர, "சரி சரி இங்க வந்துட்டோம், வாங்க ஆரம்பிக்கலாம்." ஜிஜியோட அம்மாவும் அப்பாவும் இறங்க, "எல்லாருக்கும் குட் மார்னிங், என்ஜோஜி ஃபேமிலியான நாங்க இந்த வீட்டை ரெடி பண்றதுக்கு வந்துட்டோம்னு" என்ட்ரி போடுறாங்க. ஆனா அவங்களுக்கு சர்ப்ரைஸா வீடு ரெடியா இருக்கு. ஒரே சத்தமா இருக்கு, என்னன்னு பாக்கலான்னு தூங்கிட்டு இருந்த மோமோ எழுந்து வர, அவளை பார்த்து மோமோன்னு ஜிஜி ஷாக் ஆகுறான். மோமோவை சைகையில அமைதியா இருக்க சொல்லி என்னோட பாட்டி தூங்குறாங்கன்னு சொல்ல, எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. மோமோவும் ஜிஜியும் ஸ்கூலுக்கு போக, "நடந்ததுக்கெல்லாம் என்ன மன்னிச்சிடுன்னு" ஜிஜி சொல்ல, "ஒன்னும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் மறந்துரு. ஈவில இப்ப எப்படி இருக்கான்னு" மோமோ கேட்க, "உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு 2-3 வாட்டிக்கு ஈவில் ஐயா மாறிட்டேன்" ஜிஜி சிரிச்சுட்டே சொல்ல, அது கேட்டு மோமோ ஷாக் ஆகுறா. இருந்தாலும் ஜிஜியோ அவன் பண்ணி கொடுத்த ப்ராமிஸை காப்பாத்துறதுக்காக ஈவில எதுவுமே பண்ணலன்னு சொல்றான். அப்படியான்னு மோமோ கேட்க, "எனக்கு சரியா தெரியல, ஒருவேளை நான் பண்ண ட்ரைனிங் தான் இதுக்கு காரணமா இருக்குமா? ஆனா எனக்கு என்னமோ எனக்கும் ஈவிலைக்கோ ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கா மாதிரி தோணுது. அவனோட எக்ஸைட்மெண்ட்டை என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவன் கிட்ட வெறும் வெறுப்பு மட்டும் இல்ல, சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருந்தாலும் எனக்கு என்னமோ அவன் என்ஜாய் பண்ற மாதிரி இருக்குன்னு" ஜிஜி சொல்ல, "ஓ அப்படியா, அந்த மாதிரி ஏதாவது வந்துன்னா தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வந்துருன்னு" மோமோ சொல்ல, ஜிஜி அவளையே பார்த்துட்டு, "மோமோ, உனக்கு யார் மேலேயே அது க்ரஷ் இருக்கான்னு" கேட்க, மோமோவோ பிளஷ் ஆகி அமைதியா இருக்கா. "என்னதுக்கு அப்படி கேட்டேன்னு" மோமோ கத்த, "ஒரு நிமிஷம் இரு, நீ ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்றேன்னு" ஜிஜி அவளை கலாய்க்க ஆரம்பிக்க, "அப்படிலாம் ஒண்ணும் இல்லை மோமோ, நீ என்ன வேணா சொல்லிக்கிட்டு போன்னு" கத்த, அடி வாங்குற ஜிஜியோ, "இரு மோமோ, வலிக்குதுன்னு" கத்த, அவங்க எதிர்க்க வர சில பொண்ணுங்களாம், என்ஜோஜி, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எதுக்கு நீ ஸ்கூலுக்கு இவ்வளவு நாளா வரல, எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு கேட்க, ஜிஜியோ ஒரு ஃபன்னி போஸை கொடுத்துட்டு, "அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்க எல்லாரையும் நான் சஸ்பென்ஸ்ல கொஞ்ச நாள் வச்சிருக்கலாம்னு நினைச்சேன், அதனாலதான் வரலன்னு" அவன் ஃபிளர்ட்டிங் ஆரம்பிக்கிறான். "ஓ அப்படியான்னு" அந்த பொண்ணுங்கள்லாம் அது ஃபிளர்ட்டிங்னே தெரியாத மாதிரி கேட்க, பின்னாடி இருக்க மோமோ, "அந்த உடனே ஆரம்பிச்சிட்டியாடான்னு" கிளம்ப, "என்ஜோஜி, இந்த புது ஜூஸ் ஃபிளேவரை ட்ரை பண்ணி பாக்குறியான்னு" ஒரு பொண்ணு அவன்கிட்ட டேஸ்ட்டுக்கு கொடுக்க, மோமோவோ அதை கேட்டோன்னே இரு ஒரு நிமிஷம் கத்திட்டு வரத்துக்குள்ளேயே ஜிஜி ஈவில் ஐயா மாறிடுறான். ஈவில் ஐயா மாறினவன் எங்க நான் இருக்கேன்னு கேட்க, ஜிஜி ஈவில் ஐயா மாறினதை பார்த்து ஷாக் ஆனாலும் இன்னும் அவன் ட்ரெஸ்ஸை கிழிக்காம இருக்கானேன்னு மோமோ ஷாக் ஆகுறா. "அந்த ஜூஸ் எப்படி இருக்கு என்ஜோஜி, இது டயாக்கி ஃபிளேவர்னு" ஒரு பொண்ணு சொல்ல, அவளை வச்சு பார்த்துட்டு இருக்க ஈவிலையோ, "உங்க எல்லாரையும் நான் குத்தி கொதற போறேன்னு சொன்னாலும் இந்த ஜூஸ் டேஸ்டா இருக்குன்னு" சொல்றான். அவன் சொல்றது கேட்டு அந்த 3 பொண்ணுங்களும் ஷாக் ஆக, அங்கிருந்து அவனை சமாளிச்சு கூட்டின்னு போறதுக்காக, "ஜிஜி, என்ன பழைய ஜோக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க, ட்ரெண்ட் ஆகுற ஜோக்கெல்லாம் சொல்ல மாட்டியான்னு" மோமோ இழுத்துட்டு போக, நீயா உன்னையும் குத்தி கொதறவான்னு ஈவிலையோ அவ கூடயே போறான். அவங்க கிட்ட இருந்து ஓரமா மோமோ ஈவிலையை கூட்டிட்டு வர, "ரொம்ப தப்பான டைமிங்ல நீ வந்திருக்க,
திரும்பி ஜிஜியா மாறின கத்த ஈவிலையோ நான் மாற மாட்டேன், இந்த ஜூஸ் ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்றான். மோமோ ஈவிலைய ஓரமா தள்ளிட்டு போறத பார்த்து இன்னும் 2 பொண்ணுங்களோ காலையிலேயே மோமோ அவ வேலையை ஆரம்பிச்சிட்டான்னு அவளை திட்டிட்டு போக அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு மோமோவை கத்துறா. ஆனா ஈவிலையோ எதைய பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறான். பசங்க எல்லாம் ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்க பாலை பார்த்த உடனே அது என்னோடதுன்னு ஈவிலை கிரவுண்டை நோக்கி ஓடுறான். பிளேயர் ஒருத்தன் கோல் போட வந்துட்டு இருக்க திடீர்னு ஈவிலை நடுவுல பூந்து அந்த பால் எடுத்துட்டு போய் கோல் போடுறன்ற பேர்ல கோல் கீப்பரையே பறக்க விட அவனை பார்த்துட்டு இருக்க மத்த பசங்களும் ஏய் ஜிஜி ஒரு வழியா சாக்கர் டீம்ல சேரலான்னு வந்துட்டியான்னு கேக்குறாங்க. அவனை எப்படியோ மடக்கி பிடிச்ச மோமோவோ வெண்டிங் மிஷின் கிட்ட போயிட்டு அடைச்சா சூடா எதுவுமே குடிக்க இல்லையான்னு காண்டாகுறான். எனக்கு நான் முன்னாடி குடிச்சது வேணும், அது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு ஈவிலைய கேட்க எதையாவது சூடா உனக்கு குடிக்க கொடுத்து உன்னை திரும்பி மாத்திரலான்னு பார்த்தேன் மோமோ சொல்லி வேற வழியில போல அட்லீஸ்ட் நீ யாரையும் அட்டாக் பண்ணாமையாவது இருக்கே, உன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும்னு மோமோ அவனை கிளாஸுக்கு கூட்டிட்டு போறான். கிளாஸ்ல வந்து அவனோ டேபிள டமால் டமால் தட்டி சத்தம் போட்டுட்டு இருக்க மோமோவோ அவனை அமைதியா இருக்க சொல்றான். எல்லாரும் கிளாஸ்ல நோட்ஸ் எடுத்துட்டு இருக்க அதை பார்த்த ஈவிலையோ பென் எடுத்து பேப்பர்ல கிறுக்கிக்கிட்டே இருக்கான். என்னத்த எழுதுறே நீன்னு மோமோ கேட்க நான் எல்லாரையும் கொல்ல போறேன், உங்க எல்லாரையும் கொல்ல போறேன்னு ஈவிலை கத்த ஆரம்பிக்கிறான். அந்த கிளாஸ் எடுத்துட்டு இருக்க ப்ரொஃபஸரோ என்ஜோஜி இந்த கிளாஸ்ல இருக்க யாரையாவது நீ கொல்ல போறியான்னு கேட்க ஆமா நான் ஹியூமன்ஸ் எல்லாரையும் கொல்ல போறேன்னு ஈவிலை சொல்றான். அதை சமாளிக்கிறதுக்கு மோமோவோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் மெட்டல் மியூசிக்ல கொஞ்சம் ஓவரா அப்சஸ் ஆயிட்டான்னு மோமோ சொல்லி சமாளிச்சாலும் அவன்கிட்ட டே கம்முன்னு இருறான்னு கத்துறா. அப்படியே கிளாஸ் அவங்க எப்படியோ ஓட்ட லஞ்ச் டைம் வந்தோடனே ஈவிலைக்கு ஏதாவது சூடா வாங்கி தரலான்னு மோமோ அவனை கேஃபிடேரியா கூட்டிட்டு போறான். ஆனா அங்க வந்தா என்ன விளையாடுறீங்களா, சூடா அவங்க கிட்ட எதுவுமே இல்லையான்னு சப்ளை பண்றவங்க கிட்ட கேட்க ஆமா மன்னிச்சிருமா எல்லாமே டக்குன்னு தீந்து போச்சுன்னு அவங்களும் சொல்றாங்க. மோமோவும் அங்க இருந்த ராமனை வாங்கி ஈவிலைக்கு சாப்பிட கொடுக்க அவனும் லபக்குன்னு எல்லாத்தையும் கையில வாரி வாயில போட்டுக்கிறான். அதை பார்த்த மோமோவும் அப்படிலாம் சாப்பிடக்கூடாது, ஒழுங்கா சாப்ஸ்டிக்ஸை யூஸ் பண்ண சாப்ஸ்டிக்ஸை கொடுக்க இந்த மாதிரி சாப்பிடணும்னு பண்ணி காட்டுறா. ஆனா ஈவிலையோ அதே மாதிரி பண்ண ட்ரை பண்ணி அது வராம காண்டாயி சாப்ஸ்டிக்ஸை விசிறி அடிச்சுட்டு திரும்பி கையில எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கலாம்னு மோமோ அவளோட ஃப்ரெண்ட்ஸோட வர ஐயோ ஜிஜிக்கு ஏதாவது பிரச்சனைன்னு கேட்க ஆமா அவன் எல்லாரையும் கொல்ல போறேன்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் பேசிட்டே இருக்கானேன்னு மீக்கோவும் சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு மோமோவும் சமாளிக்கிறா. நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஒருவேளை அவன் அந்த அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்ல இருக்க கோஸ்ட்னால பொசஸ் ஆயிருப்பான்னு கை சொல்ல என்ன சொல்ற நீன்னு மோமோவும் ஷாக் ஆகுறான். ஒருவேளை அவனுக்கு அந்த கோல்டன் பால் கிடைச்சிருக்குமோன்னு கை சொல்ல என்ன சொன்ன நீ, உனக்கு எப்படி கோல்டன் பால்ஸ் பத்திலாம் தெரியும் மோமோவை கேட்க ஓ ஆமால உன்கிட்ட போன் இல்லாதனால உனக்கு இதை பத்தி தெரியாதுன்னு மீக்கோவோ அவ போன்ல எதையோ காட்ட நம்ம குரூப் சாட்ல இதை பத்தி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அபார்ட்மெண்ட் பிளாக்ல இருக்க ஸ்பெக்டர்னு மீக்கோ ஒரு போட்டோவை காட்ட அங்க ஒரு கோல்டன் பால் காத்துல மிதந்துட்டு இருக்கு.